இறங்கி நின்று அடிக்கிறார் ஸ்டாலின், எதையும் திட்டம் போட்டு கலக்கிறார் ஸ்டாலின். भैया अभी இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் அனைத்து துறைகளுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கிறது என்று நாட்டு மக்கள் வெகுவாக பாராட்டுகின்ற ஒரு நல்லரசை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நல்லரசின் செயல்பாடுகளுக்கு நம்முடைய நாகமங்கலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த 63 kV புதிய மின்மாற்றியும் ஒரு சான்று என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை 6வது முறை தமிழகத்தில் வழிநடத்தி செல்கின்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாக இருந்தாலும் சரி, நகரங்களுக்கு இணையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கிராமங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அரசின் சீரிய நோக்கம் என்பதை எடுத்து சொல்லி, அந்த வகையில் அதற்கான செயல் வடிவம் கொடுத்து வருகின்ற முதலமைச்சராக இருக்கிறார். குறிப்பாக கிராம பகுதிகளில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பது, தெரு விளக்குகளை எரிய செய்வது, சாலை வசதிகளை உருவாக்கி தருவது, சுற்றுச்சூழலை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்வது, தரமான கல்விக்கூடங்களை தருவது, சுகாதாரங்களை பேணி காப்பதென்று நகரங்களுக்கு இணையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கிராமத்தில் உருவாக்குவதோடு தடையில்லாத மின்சாரத்தை, அதே நேரத்தில் சீரான மின்சாரத்தையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என்றுதான் भैया அப்படியே ஆல் மாறாட்டம் தானே இது எப்படின்னு சொல்லுங்க. என்றாலும் கூட நிலத்தடி நீரை பயன்படுத்துகின்ற வகையில் 45 மின் மோட்டார்கள் இங்கே செயல்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் 165 120 வீட்டுக்கு 45 விவசாயிகளுக்கு என்று இருக்கிறது. இதில் இப்போ புதிதாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற 63 kV மின்மாற்றியில் 85 மின் இணைப்புகள் அதிலிருந்து பிரித்து கொடுக்கப்படும். சரி பாதிக்கு பிரிச்சிருக்கு. அதில் 70 வீட்டு கரண்டும் 15 விவசாய கரண்ட் பம்பு செட்டுகளுக்கான கரண்டும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி வீட்டுக்கும் சரி, அதே போல மோட்டார்களுக்கும் மின்சார மோட்டார்களை பயன்படுத்துகின்ற விவசாயிகளுக்கும் சீரான மின்சாரம் வரும். இதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மின்சாரத்துறையில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்திலே அந்த துறை இயங்கினாலும் கூட இது லாபத்தில் இருக்க வேண்டும், லாப நோக்கம் என்பது இல்லாமல் மக்களுக்கு சேவையோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த விலையில் வீட்டு
மிக குறைந்த கட்டணத்தில் வீட்டு உபயோகத்திற்கான மின்சாரத்தையும் இலவசமாகவே விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகளுக்கான மின்சாரத்தையும் உயர்த்திய உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உதயமானதுதான் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த கலையரங்கத்தை நம்ம ஊருக்கு கட்டித்தர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அந்த அடிப்படையில் 8,50,000 ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த கட்டிடம் இங்கே அமைந்திருக்கிறது. இதுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் உதயமாயிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது கூட மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தான் கொண்டு வரப்பட்டது. அவர் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நேரத்தில் முதலாக 25 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விருப்ப நிதி என்ற பெயரில் ஒதுக்கி அந்த நிதியின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் பொதுமக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள். அப்படி அந்த வாய்ப்பு இருக்கின்ற நேரத்தில் பொதுமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை அரசின் பல்வேறு துறைகளின் மூலமாக நிறைவேற்றுவது என்பது முறையாக இருந்தாலும் கூட சில பணிகளை எடுப்பதில் தாமதம் ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற தாமதத்தை போக்கி பொதுமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை உடனடியாக செய்வதற்கென்று ஒரு நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்துதான் முதலாக தமிழக வரலாற்றில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தொகுதி மேம்பாட்டு நிதி என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர்.